இப்போ எறா குழம்பு செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே 1 ஸ்பூனு. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரே ஒரு நாட்டு தக்காளி. எப்பவுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி கூடலா இருக்கணும், எறா குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி கம்மியா இருக்கணும். அதனால நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் போடுறோம். 3 பச்சை மிளகாய், அதோடு சேர்த்து 2 வெஜிடபிள் ஆட் பண்றோம், கத்திரிக்காவும் முருங்கைக்காவும். அவ்வளவுதாங்க இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இதுக்கு பாருங்க, நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே அந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் சொன்னல அதை அப்படியே போட்டுக்கோங்க. அது புரிஞ்ச உடனே அப்படியே கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அப்புறம் அந்த சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டுருங்க. இப்போ வந்து இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டுடலாம். அது தக்காளி வதங்கும் போதே வந்து ஒரு நம்ம தேவைக்கு ஏற்ப அந்த கல் உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டுருணும். கத்திரிக்காய் எப்பவுமே வெட்டிட்டு தண்ணியிலே போட்டுருங்க, இல்லைன்னா அதுவும் கருப்பாயிடும். இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டோம். இது வந்து நம்ம கொஞ்சம் வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா புளியை ஊற்றணும். இது பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவை போட்டுடலாம். இது வந்து எங்களுடைய ஓன் பிராண்ட் மசாலா, மங்கையர் ஃபிஷ் கறி மசாலா. ஆனால் இது வந்து ஃபிஷ் கறின்னு போட்டிருக்கேன். பட் இதை வந்து நீங்கள் வந்து கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், எறா குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சாதாரண கார குழம்பு, வெங்காய குழம்பு, பூண்டு குழம்புக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஸ்பெஷலைஸ் ஃபார் சீ ஃபுட் தான். இது ஸ்பெஷலைஸ் ஃபார் சீ ஃபுட். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிட்டு நான் பாருங்க, இந்த டேபிள் ஸ்பூன் தாங்க. இதை பாருங்க, நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூன் இப்படி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வதக்கிடுங்க. அப்படியே வந்து நம்ம புளி அந்த அளவு காட்டினல அதை அப்படியே நீங்கள் கரைச்சிட்டு கொஞ்சம் வடிகட்டி ஊற்றிடுங்க. நிறைய பேர் வந்து மீன் குழம்பு, இந்த எறா குழம்புலாம் நல்லா ரெட்டாக வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரெட்டாக வரும். நம்ம ஊர் மிளகா வந்து நார்மல் மிளகா வந்து நல்ல அந்த சிவப்பு வந்து நமக்கு வந்து அவ்வளோ வராது. ஸோ நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்னுடைய மசாலாவில். அதோடைய நேச்சுரல் கலர் அப்படியே அதோடைய ஃப்ளேவர்ஸை நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இப்போ இது மசாலா போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொதிச்சு இந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எறா போட்டுடலாம். இப்போ பாருங்க, குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு 3 பத்து தேங்காய் எடுத்துருக்கோம். 3 பத்து தேங்காய், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். எப்பவுமே வந்து எறா குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் விட்டீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ வந்து நல்ல குழம்பு வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம களி வச்சிருக்க எறாவை வந்து போட்டுட்டு அந்த தேங்காயை அரைச்சோம்ல, அதை வந்து நான் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாலை வந்து அப்படியே ஊற்றிடுறேன். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால இப்போ திறந்துட்டு குழம்பு வந்து ரொம்ப நம்ம கிண்டக்கூடாதுங்க. லைக் நடுவில் மட்டும் அப்படி லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா போதும், இல்லைன்னா எல்லாம் உடஞ்சிரும். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா சாதத்துலேயோ இல்லை இட்லி தோசையிலையோ போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.